வணக்கம். இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபருடைய அளவு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு ஸ்ட்ரைக் போட்டு ஒரு ½ இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். உயரம் 15 ப்ளஸ் வந்து ½ இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக எடுத்துக்கிறோம். அப்போ மொத்தம் 15 இன்ச்சு நம்ம எடுக்கணும். சென்டர் கேப் க்ளோஸ் தான் போடுறோம். ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு கொடுத்துக்கிறாங்க. 15ல் பாதி 7. பேக் நெக்கு அதில் ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10 இன்ச்சு கேட்டுருக்குறாங்க. கால் இன்ச்சு மைனஸ் நம்ம எவ்வளோ பிடிச்சி கேட்குறோம் அந்த அளவுக்கு கால் இன்ச்சு எடுத்து மழை. இப்போ நம்ம ஒவ்வொரு இன்ச்சுக்கும் கால் இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 10 இன்ச்சு அப்படின்னா நம்ம 2.5 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல 9 இன்ச்சு வரைக்கும் நான் ஸ்டாண்டர்டா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன். ப்ளஸ் 10 இன்ச்சுன்றதுனால கால் இன்ச்சு சேர்த்து 2.25 மைனஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து ஷோல்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபார்முலா படி அப்பர் செஸ்ட் 39 டிவைடட் பை 6 அப்படின்னா இவங்களுக்கு வந்து 6.5 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு ஷோல்டர் வைக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம மைனஸ் பண்ணால் 5 இருக்கு, டிவைட் பண்ணால் 6 வருது. ஸோ இவங்களுக்கு நான் ½ இன்ச்சு கூட்டி அப்போ ½ இன்ச்சு கூட்டி நான் 6 இன்ச்சுக்கு வந்து நான் ஷோல்டர் வைக்கிறேன். சென்டர் கேப் அப்படின்றதுனால ½ இன்ச்சு மைனஸ் 6ல் ½ இன்ச்சு மைனஸ்ன்னு 5.5 இன்ச்சுக்கு ஆம்புடைய ஹைட் எடுக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து செஸ்ட் லைனு. இப்போ இதில் சின்ன ஷோல்டர் வந்து சின்ன ஷோல்டருக்கு வந்து எதுவும் சொல்லலை. ஸோ நான் வந்து 10 இன்ச்சுன்றதுனால 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் 3/4 இன்ச்சு. அப்போ மீதி இருக்குது 2 + 3/4. மீதி வந்து 3.25 இன்ச்சு இருக்கு. ப்ளஸ் நான் 4 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு நான் இந்த இடத்துல நெக்குடைய டீப் எடுத்துக்கிறேன். இப்போ மேலே 2.25, இங்கேயும் சேம் அதே மாதிரி 2.25 நான் வந்து ஆம்பூர் அளவு வச்சுக்கிறேன். செஸ்ட் டிவைடட் பை 4 39 4 டிவைட் பண்ணோம்னா 9.25. ப்ளஸ் வந்து நான் 3/4 இன்ச்சு ஆரம்பிக்கிறேன். இப்போ 10.5 இன்ச்சு ஆகும். இப்போ கீழே வந்து நம்ம பார்க்கும்போது 9.25 ப்ளஸ் ஒரு 3/4 இன்ச்சு அப்படின்னா 10.5 இன்ச்சு. அதோட இன்னொரு 3/4 இன்ச்சு அப்படின்னா 11.25 இன்ச்சு. எல்லாம் 11.25 இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ ஆம்பூருடைய ஹைட்டு 5ல் 5 பாகம் 2.25 4 இன்ச்சு கீழே ஆம்பூர் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். ஆம்பூர் ரவுண்டு உங்களுக்கு 16 இன்ச்சு வேணும். மேலே இன்ச்சுன்னா 8.25 வேணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 3/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கூட 4 இன்ச்சு மேலே 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும்னா இப்போ 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் மேலே எடுக்கும்போது உங்களுக்கு 11.25 அதாவது 10 + 1 3/4 இப்போ 11.25. ஸோ மேலே எடுக்கும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. இப்போ ஆம்பூருடைய ஹைட்டு என்ன இருக்குது, 5.25 இருக்கு.
5.25 பாதி கழிச்சு கீழே நாமக்கல் வந்து நமக்கு 8.25 வரணும். இப்போ மேல இருந்து செக் பண்ணும்போது எனக்கு 8.25 கரெக்டா இருக்கு. இப்போ நீங்க கொஞ்ச நாளா என்னுடைய வீடியோஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நான் எந்த இடத்துல செக் பண்றேன், இந்த இடத்துல செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டா 8.25 வருது. அப்போ நான் ஸ்டிச்சிங் லைன்ல பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ இதுதான் நமக்கு ஃபிட்டிங் லைன் கரெக்டா கொடுக்கும். ஓகேங்களா? அது மேல கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த லைனும் கரெக்டா வரும். ஸோ அடுத்தது இது வந்து அவங்க நெக்கு எந்த நெக்குன்னு சொல்லலை. நான் வந்து என்ன பண்றேன், ஸ்டார் நெக்கா கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நெக்கு நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சேஞ்சஸ்க்காக நான் ஸ்டார் நெக் போடலாம் அப்படின்னு. அடுத்தது இடுப்பளவு. இப்போ டோட்டலாக நமக்கு செக் பண்ணும்போது 10.25 இன்ச்சு வருது. மிடில் செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 41 இன்ச்சு. 4 டிவைட் பண்ணிங்களன்னா 10.25. இப்போ மிடில் செஸ்ட் அளவுக்கு இது நமக்கு அப்பர் செஸ்ட் உட்காந்துச்சு. சேம் வந்து அதே 10.25 இன்ச்சு வந்துன்னா இது சமப்படுத்தி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுருங்க. இந்த மாதிரி எளிமையான மெத்தடுகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இடுப்பளவு 36, 4 டிவைட் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சு. மேலே 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கிறதுனால நம்ம இங்கே கீழே 1/2 இன்ச்சு கொடுக்குறோம். மீதி இருக்கிறது நமக்கு 1 இன்ச்சு டாட் கரெக்டாக இருக்கு. ஸோ சென்டர் கேப் ப்ளவுஸ் அப்படின்றதுனால ஷோல்டரை நம்ம சென்டர் பண்ணுறோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஷோல்டர் சென்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டுக்கு போகும்போது இந்த டாட் வந்து எந்த இடத்துல நமக்கு டிவைடிங்ல வருதோ அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். 4 இன்ச் இருக்கு, இந்த 4 இன்ச்சு ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் கேட்டீங்க, மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 + 1 இன்ச்சு நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு மிடில் செஸ்ட் 41 டிவைடட் பை 4 அப்படின்னா 10.25 வருது. இந்த இடத்துல மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 10.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு. நீங்க மேலே கழிக்கிறது நீங்க பார்க்கல, ஸோ அதனால நீங்க அப்படி என்ன செய்றீங்க, அப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 41 டிவைடட் பை 4 அப்படின்னா 10.25 ப்ளஸ் 1/2 இன்ச் அப்படின்னா 10.25 வருது. இதுவே வந்து நான் மேல இருந்து எடுத்தேன்னா எனக்கு மிடில் செஸ்ட் டிவைடட் பை 4 அப்படின்னா 10.25 ப்ளஸ் 1 இன்ச்சுனா 11.25 வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அந்த 1 இன்ச்சு வந்து நாம பக்கம் பிரித்து போட்டுக்கிறோம். ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ரெகுலராக நீங்கள் ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க. ஒரே மாதிரி வீடியோ போட்டாலே நம்ம நிறைய டவுட்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஒரே மாதிரி வீடியோ போடுறதுனாலையும் நிறைய விஷயங்களை வந்து நான் உள்ள சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணவங்க இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. வெற்றி அடையணுன்றது தான் என்னுடைய நோக்கம் இதுதான். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. கட் பண்ணி எடுத்துடலாங்களா? அதே மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து நெக்கு நீங்கள் உள்ள தள்ளி போடுறீங்க, என்னத்துக்காக, என்ன காரணத்துக்காக கேட்டாங்க. ஸோ இங்கே நான் 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி போடுறதுனால என்ன ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த டாட் பிடிக்கும்போது இந்த ஷோல்டர் இப்படி வெளியே போகும். அப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த ஷேப், நம்ம என்ன ஷேப் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப் அழகாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி தள்ளி போகும், வேற வந்து தெரியாது. ஸோ நான் வந்து எடுத்துட்டு
நம்ம எங்கே ஸ்விட்ச் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம பார்த்து ஸோ ஃப்ரண்ட் பீஸ் எடுப்போம். ஃப்ரண்ட் பீஸ் எடுக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடலாம். அதே மாதிரி சென்டர் கேப் பண்ணுறதுனால ஊப்பட்டி பக்கம் நம்ம சைடு அதிகமாக எடுக்கல, நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் எடுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே பேக் பீஸை வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். எடுத்துடலாம். ஸோ பேக்கில் வந்து நெக்கு டீப்பாக இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் வந்து சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து பேக் பீஸினுடைய அளவு. ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம உள்ள தள்ளி இருக்கிறோம். ஷோல்டர் வந்து நமக்கு சரியாக 2.25 வேணும். ஸோ அந்த அளவை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேம் அதே மாதிரி 2.25 கருத்து நமக்கு என்ன வேணுமோ இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணலாம். சரிங்களா? இப்போ பேக்கில் வந்து நம்ம டோட்டலாக 10.25 இன்ச்சு வச்சிருக்கிறோம். ஸோ 10.25 இன்ச்சில் அக்ராஸ் செஸ்ட் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ மேலேருந்து நம்ம ஒரு மாதிரி செக் பண்ணிக்கலாம். 8.25 ஆம்பூல் ரவுண்டு வரணும் அப்படின்னா 8.25 ப்ளஸ் வந்து எனக்கு 8.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து 7.5 இன்ச்சு கேட்டுக்கிறாங்க. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு 7.5ன்னா 1/4 இன்ச்சு மைனஸ், இப்போ 7.25. ஸோ இந்த மாதிரி அவங்க டீப் நெக்கு கேட்டுக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஷோல்டர் கிராஸ் எடுப்பேன். ஸோ அப்போ நமக்கு அவங்க நல்லா டீப்பாக அழகாக போடுறவங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மேலே ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு 41/4 அப்படின்னா 10.25 நமக்கு டாட் சென்டர் ஃபைனல். முதல்ல இந்த அளவை வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது 41/3 13.8. மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு 13.6 ப்ளஸ் ஸ்டிச்சிங் காலேஜ் வைப்பாங்க 14 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்னுடைய ஹைட்டு. மிடில் செஸ்ட் வந்து பேக் பீஸில் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். 10.25 கரெக்டாக இருக்கு. மிடில் செஸ்ட் வந்து 41 20 இன்ச்சு வரணும். இங்கே ஊக்கு பட்டிக்கு நம்ம 1/4 இன்ச்சு எடுப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த கழிச்சிடலாம். அப்போ 10.25 இடத்துல கரெக்டாக வச்சுட்டு 20 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? 20 இன்ச்சு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுங்க அளவு நம்ம ஒரு மாதிரி செக் பண்ணிக்கலாம். நமக்கு 9.25 வந்து 9.25 செஸ்ட் அளவு 1/2 இன்ச்சு டாட்டு. இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு அது 10.25 இருக்கு. ஆனால் இங்கே நம்ம 1/4 இன்ச்சு தள்ளிட்டோம்னா மீதி வந்து நமக்கு இருக்கிறது 1/2 இன்ச்சு டாட்டு போக 1/4 இன்ச்சு டாட்டு போக 1/4 இன்ச்சு வந்து
தூக்கு பண்ணிட்டு போயிடுது. மீதி வந்து நமக்கு 9.75 இந்த இடத்துல கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஷோல்டருடைய சென்டர் பகுதி என்னங்கிறது பாருங்க. இது வந்து எனக்கு இந்த இடத்துல இருந்து 4.25 இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் எப்பவுமே அப்படின்னா 41 டிவைடட் பை அப்படின்னா 4.1. இப்போ 4.1 அப்படின்னா ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த இடத்துல வருது. அந்த இடத்த வந்து நம்ம டாட் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். அடுத்தது இப்போ அதே 41 டிவைடட் பை 12. 41 12ஆல டிவைட் பண்ணோம்னா 3.4 வருதுங்க. ஸோ அந்த 3.4 வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 1 ஒரு பாயிண்ட் சரிங்களா? 1 முதல்ல வந்து இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணுவோம். ஃபினிஷிங் தெரியுமா? அதை அப்படியே தள்ளி நம்ம இந்த டாட்டை எடுத்துக்கிறோம். இந்த அகலம் எவ்வளவு இருக்கோ 1 ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த 1 ஒரு பாயிண்ட் நின்று நம்ம இந்த அகலத்தை வச்சுக்கணும். ப்ளஸ் 1/2 இன்ச்சு டாட்டு கொடுத்துக்கிறோம். இந்த 1/2 இன்ச்சு இப்போ ஃப்ரண்ட் முடிய ஹைட்டு 14.1. இது அப்படியே திருப்பி 14.1 செஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹைட்டு எவ்வளோ இருக்கோ 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த அகலம் வந்து 3.25.1. ஸோ இந்த இடத்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3.25.1 கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த பட்டியை வந்து நான் என்ன பண்றேன்னா அந்த கேஸ்ல வந்து நமக்கு ஆம்போல் சைடு வந்து பட்டி பெருசாகும், இந்த சைடில் வந்து பட்டி சின்னதாகவும் வைக்கிறேன். இதை வந்து அப்படி சென்டர் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்றேன் இது சென்டர் எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடு வந்து நான் என்ன செய்யணும், எப்பவுமே வந்து இந்த சைடு வந்து பட்டி அதிகமாக தான் இருக்கும், பட்டி பெருசாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வெயிட் தூக்குற இடம் நம்ம வந்து கையில் ஏதாவது படம் தூக்குறது வந்து மேலே தோல் மேலே ஏதாவது சுமக்கும் போது நமக்கு இந்த இடம் வந்து நமக்கு அட்ஜஸ்டபிள் ஆகும். அதாவது ஸ்ட்ரிப்பாக இருந்தால் மட்டும்தான் பெல்ட்டு பெருசாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நமக்கு நாம போடுறது நமக்கு இதுக்கு மேலே கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இது மேலே ஏறிட்டே வரும். ஸோ அதனால இந்த சைடில் வந்து நான் இன்னைக்கு இதை மாற்றம் கொண்டு வரேன். பாருங்க 3.25 ஒரு பாயிண்ட். அதே போல இந்த சைட்லையும் 3.25 ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி போறேன். இப்போ இடுப்பளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 36 டிவைடட் பை 4 அப்படின்னா 9 பிளஸ் 1/2 இன்ச்சு நான் வந்து பேக்ல எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்ல எடுக்கும்போது 8.5 இன்ச்சு தான் எனக்கு, அந்த 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 8.5 இன்ச்சு தான் இடுப்பளவு எடுக்கணும். இங்க பாருங்க 3 இன்ச்சு இருக்கு. இந்த 3 இன்ச்சு அப்படியே இந்த இடத்துல வச்சுட்டு எனக்கு 8.5 இன்ச்சு இந்த இடத்துக்கு மாற்றணும். அப்போ எப்பவுமே வந்து மிடில் செஸ்ட்ல 3/4 இன்ச்சு நான் வந்து ஈஸ் அலவன்ஸ் கொடுப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்போ நான் ஸ்ட்ரைட்டா அதை 3/4 இன்ச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். அப்போ நிறைய பேருக்கு வந்து இது கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்கு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ இடுப்பளவுக்கு என்ன தேவையோ அதை நாம கொடுத்துட்டு போகிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸஸ் வர்றதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு ஷிங்க் இல்லாமல் அழகாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக 3/4 இன்ச்சு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் சைடு எடுக்கும்போது இந்த மாதிரி சரிங்களா? இந்த மாதிரி இருக்கு. இந்த கிராஸ் வந்து நான் என்ன செய்யறேன், இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ
நான் டாட் வந்து என்ன செய்யணும், ஆம்கோடைய டாட் 5 பாதி எவ்வளவு இருக்குதோ இந்த இடம் வரைக்கும் இந்த டாட்டுங்களை வந்து சீர்படுத்தணும். இந்த மாதிரி இருந்தாவே போதும். ஃப்ரெண்ட்ஸ், அன்பு சகோதரிகளே, நிறைய பேர் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நம்முடைய வீடியோஸை வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களை யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு விதமான கட்டிங்ஸ் வரும்பொழுது ஒவ்வொரு விதமான புரிதல் உங்களுக்குள்ள உண்டாகுது. அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். கேள்வி கேட்குறீங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பதில் சொல்லிடுவேன். ஒரு சில கேள்விகளுக்கு ஏதாவது நான் வந்து மறந்துருந்தா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. வேலை நிமித்தமா அதை செஞ்சிருப்பேன். மோஸ்ட்லி வந்து நான் எதையும் நான் அவாய்ட் பண்ண மாட்டேன். எல்லா இடத்துலையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வச்சுக்கலாம். இடுப்பளவு கரெக்டாக இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எல்லாருக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க மற்றவங்க சொல்லி கொடுங்க. ஸோ நம்ம குரூப்ல இருக்கிறவங்க கூட நான் பார்த்துட்டு தான் வரேன். ஒருத்தருக்கு வந்து நீங்க சொல்லி கேட்குறீங்க, ஒருத்தர் டவுட் கேட்கும்போது அதுக்கு தகுந்த ரிப்ளை பண்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நெட் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக நெக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம பட்டி எடுக்கணும். பாருங்க, இந்த பக்கம் வந்து சொன்ன மாதிரி அழகா வந்துச்சு. இந்த சைடு வந்து நமக்கு பட்டி எவ்வளவு வேணும் அப்படின்னா 4 இன்ச்சு தேவைப்படுது. இந்த சைடு வந்து 3.25 இன்ச்சு. ஸோ இப்போ நமக்கு இந்த சென்டர்ல எப்படி எடுக்கிறதுன்றது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கிறீங்க. ஸோ இங்கே வந்து 1.5 இன்ச்சு மேலே ஏறிடும். அது போக நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு இருக்கு டோட்டலாக. ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இந்த மாதிரி தான் பட்டி எடுக்கணும் அளவு. எப்பவுமே நம்ம இந்த பார் பீஸ் போடுறதுக்காக ஒரு லைன் போடுவோம். ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சில் கிராஸ் எடுத்துக்கணும். இந்த சைடில் 4 இன்ச்சு இருக்கு, ப்ளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். இடுப்பளவு ஃப்ரண்ட்ல வந்து 36 ÷ 4 அப்படின்னு 9. ஆனால் ½ இன்ச்சு மைனஸ்
ஏன்னா நம்ம வந்து பேக்கில் 1/2 இன்ச்சு எடுத்தோம், அதனால மைனஸ் பண்ணணும். இப்போ டைட்டாக வச்சுட்டு ஒரு மாதிரி கிராஸ் பண்ணிக்கணும். இந்த சைடில் வந்து 3.25 இருக்குது. 3.25 ப்ளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த டாட்னுடைய பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 3. இந்த 3 வந்து நமக்கு 3 வந்து இது வந்து 2.25 புரியுதுங்களா? இப்போ ஃப்ரண்ட் பீஸை வச்சு காட்டுறேன். கரெக்டாக உங்களுக்கு இந்த பாயிண்ட் இருக்கு. அதே போல் இந்த சைட்லையும் கரெக்டாக இருக்கு. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த இடம் அலைமிக்கல் இருக்கு. இந்த சைடில் ரூப் கட்டிக்காக உட்பட் சைடுன்றதுனால அடையாளம். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு பட்டியை நாம் எடுத்துட்டோம். இப்போ ஸ்லீவ் எடுத்துடலாம். ஸ்லீவ் கூட வந்து ரொம்ப எளிமையான மெத்தடில் தான் நம்ம சொல்கிறோம். நாலாம் வச்சு பார்ப்போங்க. அதில் வந்து கிளாத் லைன் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு லைனிங் வந்து 1/2 இன்ச்சு. நார்மல் ப்ளவுஸ் வந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. கை நீளம் வந்து 8 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஆம் கோட் வந்து 8.25, 1 இன்ச்சு மைனஸ் 7.25. இதில் பாதி இது என்ன வருதோ அந்த அளவாக. அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 10, 39 டிவைடட் பை 10 அப்படின்னா 3.9 வருது. பைஸ்கேப் வந்து இந்த மாதிரி ஸ்டேப்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு லைன் இந்த ஷோல்டர் லைனுக்கும் ஆம்பர் லைன் வரைக்கும் நமக்கு எப்படியே காலம் வரும். இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக ஒரு லைன் கொடுக்கலாம். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே, அதே போல் இதுலேருந்து சென்டர் பண்ணிட்டு 4 இன்ச்சு கீழே, இப்போ மேலே சென்டர் ஒரு 4 இன்ச்சு கீழே வச்சுட்டு நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டுமே சாதாரணமாக ஆம்பர் வச்சு சரிங்களா. ஸோ இந்த 1/2 இன்ச்சு மேலே வச்சுக்கணுங்களா, இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் எங்கே வேணாலும் வைக்கலாம். அதை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ஸ்கேல் அப்படியே திருப்பி நம்ம வச்சோம்னா பாருங்க அழகா போய் அதில் ஷேப்பில் வைக்கணும். ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு அதை அப்படியே கீழே லைட்டாக ஒரு 4 இன்ச்சு கீழே எடுக்கணும்னா இந்த மாதிரி கொண்டு போயிட்டு செட் பண்ணி கை லூஸ் வந்து 13 இன்ச்சு, அதாவது 6 தேவைப்படும். ஸோ நமக்கு இது சைடு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இப்போ பாருங்க